இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மனிதருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பாராளுமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்பு. ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவருடன் மனித உரிமை ஆணையாளர் இன்று சந்திப்பு. தமிழகத்திலிருந்து 43 இலங்கை அகதிகள் இன்று நாட்டிற்கு வருகை. தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்றம் இன்றும் மீண்டும் கூட உள்ளது. இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பதவியேற்க உள்ளது விசேட அம்சமாகும். இன்று பிற்பகல் 1 மணிக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றம் கூட உள்ளது. அத்துடன் இன்று பாராளுமன்றத்தில் மற்றும் ஒரு விசேட விவாதம் இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா இன்று விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றவுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 25% அதிகரிப்பது தொடர்பிலும் இந்த சட்டமூலத்தில் திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் தொடர்பில் உச்சநீதிமன்றத்தின் விளக்கம் கோரப்பட்டிருந்ததால் நீதிமன்றத்தின் தீர்மானமும் இன்றைய தினம் சபாநாயகரால் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நீல் இதவல குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை நியமித்தமை தொடர்பான விடயம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரினால் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஆணைக்குழுவின் கூட்டத்தில் இந்த நியமனம் அங்கீகரிக்கப்பட்டதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் இந்த நியமனத்தை வர்த்தக மானியூடாக அறிவிப்பதற்காக அரசு அச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்று நாளிரவு வர்த்தமானியூடாக இதனை அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காமினி பொன்சேகா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். அமைச்சர் MKDAS குணவர்தன உயிரிழந்ததை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் முகமாக சரத் பொன்சேகாவை அந்த பதவிக்கு நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் இன்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பான ஆணையாளர் இன்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சையத் ராத் அல் ஹுசைன் இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்று இன்று பிற்பகல் வேளையில் இடம்பெறவுள்ளது. நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சையத் ராத் அல் ஹுசைன் இன்று இரவு நாடு திரும்ப உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவிலிருந்து மேலும் 43 இலங்கை அகதிகள் இன்று தாயகம் திரும்ப உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளது. திருச்சியிலிருந்து 12 அகதிகளும், சென்னையிலிருந்து 18 அகதிகளும், மதுரையிலிருந்து 13 அகதிகளும் இன்று நாடு திரும்ப உள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கான இலவச விமான பயணச்சீட்டுகளை இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக $75 போக்குவரத்து செலவு $19 ஒரு குடும்பத்திற்கான உணவுக்கு அல்லாத பணத்தொகையாக $75 வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தாயகம் திரும்ப உள்ளவர்களில் 24 ஆண்களும் 19 பெண்களும் அடங்குகின்றனர். யாழ்ப்பாணம், திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே தாயகம் திரும்புகின்றனர். தாயகம் திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு 6 மாதங்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை வழங்க மீள்குடியேற்ற அமைச்சினால் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அத்தனகல்லையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டார். சமகி மாவட்ட ஊடாக அலவல பகுதிக்கு செல்லும் வீதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. මිතාම සන්තෝෂ වෙනවා අද මේ ස්ථානයට ඇවිල්ලා
இந்த இடத்திற்கு வருகிறது இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலத்தில் நான் நிர்மாணத்தை பற்றி அவர்களது கருப்பொருளின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டதாக பெயர் மாற்றி திறந்து வைக்கப்படுவதையே தற்போது நான் காண்கின்றேன். முதற் தடவையாகவும் இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது, அதுவும் அத்தனகல்லவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நீச்சல் தடாகம் அமைக்க வேண்டும் என இதுவரை காலமும் கூறி வந்தனர். உலகில் உள்ள மிகப்பெரிய கப்பலில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டதும் அனைத்து விமானங்களையும் அங்கு தரையிறக்குவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் அதனை மூடினார்கள். என்னிடம் பழிவாங்குவதற்காக அங்கு நெல்லை களஞ்சியப்படுத்தினார்கள். இந்த பழிவாங்கும் நடவடிக்கை எப்போது நிற்கும் என எனக்கு தெரியாது. இந்த பழிவாங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட அன்றே நாட்டின் அபிவிருத்தி மீள ஆரம்பமாகும் என நான் நம்புகின்றேன். கலேவல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் வரை காயமடைந்துள்ளனர். கலேவல அமராகொல்ல பகுதியில் பஸ் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் மோதிய பஸ் வண்டி பின்னர் மரத்திலும் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த சம்பவத்தில் பஸ்ஸில் பயணித்த 15 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த நபர்கள் கலேவல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து 8,000 யாத்ரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் நெடுந்தீவு பங்கு தந்தை ஆண்டனி ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள கச்சதீவு வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கடற்படையினர், போலீசார் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வருடமும் இம்மாதம் எதிர்வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த திருவிழாவானது ஆரம்பமாகின்றது. பயண ஒழுங்குகள் எங்களுடைய நெடுந்தீவு பிரதேச செயலர் அவரினால் அறிவிக்கப்படுகின்ற நிலைகளுக்கு ஏற்பவும் குறிகட்டுவான் நெடுந்தீவு படை துறைமுகங்களிலே தரித்து நிற்கின்ற கடற்படையினருடைய வழிகாட்டலுக்கு இணங்கவும் யாத்ரீகர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வார்கள். 20ஆம் தேதி காலை 4:30 மணி முதல் யாழ்ப்பாணத்திலிருந்தும் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் வாகனங்கள் குறிகட்டுவானுக்கு புறப்படும். காலை 6 மணி முதல் குறிகட்டுவான் நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்படை வள்ளங்கள் கச்சதீவு நோக்கி விரையும். மீண்டும் 1 மணியோடு அன்று கடற்பயணம் நிறுத்தப்படும். மறுநாள் மாலை 1 மணிக்கு முதல் திருவிழா முடிந்தவுடன் எல்லா யாத்திரிகர்களும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வார்கள். இந்தியாவிலிருந்து 4,000த்திற்கு மேற்பட்ட யாத்திரிகள் வர இருக்கின்றார்கள். அதே போல இலங்கையிலிருந்து 3,000த்துக்கு மேற்பட்ட யாத்திரிகள் வருவார் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்களுக்குரிய உணவு, குடிநீர், ஏனைய வசதிகள் அனைத்தும் கடற்படையினருடைய உதவியோடு எல்லா அதிகாரிகளும் முன்னின்று மேற்கொண்டு வருகின்றார்கள். வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியை இலங்கை அணி எதிர்த்தாட உள்ளது. காலை 8:30 மணியளவில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவின் 5வது நாள் போட்டிகள் இன்று நடைபெற உள்ளன. இது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் ஸ்போர்ட்ஸ் பஸ் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. வணக்கம் சிந்துகள். 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் 5ஆம் நாளான இன்றைய தினம் இலங்கை பதக்கங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அதாவது இன்றைய தினம் காலை வேளையில் வீதி சைக்கிள் ஓட்ட போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இலங்கைக்கு பெரும்பாலும் பதக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். அதே போன்று இன்றைய தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நெய்வல்லுநர் போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. நெய்வல்லுநர் போட்டிகளை பொறுத்தவரை இலங்கை தெற்காசிய விளையாட்டு விழா வரலாற்றில் இலங்கையின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கைக்கு பல பதக்கங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நீச்சல் போட்டிகளில் மத்திய அபேசிங்கம் மற்றும் சினிகோ ரஹீம் ஆகியோர் இன்றைய தினமும் பதக்கங்களை சுவீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் மேலும் 2 தங்க பதக்கங்களுக்கான வாய்ப்பு இலங்கைக்கு இருக்கிறது. ஆடவர் மற்றும் மகளிருக்கான தரப்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை வீராங்கனைகள் இன்றைய தினம் பல பரிசுகளை நடத்த உள்ளனர். இந்த போட்டிகள் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் போஸ்டுடன். ஸ்போர்ட்ஸ் போஸ்டுக்காக இந்தியாவின் குவஹாட்டி நகரில் இருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. நன்றி திரிஷானோ. அந்த விளையாட்டு செய்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.